பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தேவ வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 7வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளை, இந்த நாட்களில் எனக்கு யாருமே இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது. எல்லாம் சொல்லுவாங்களே, சில ஆளுங்க சொன்னாங்க, எனக்கு அம்மா இல்லை பிரதர், எனக்கு அப்பா இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகளில் அம்மா அப்பா எல்லாரும் நம்ம கூட 1000 வருஷமா வாழ முடியும். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் கடைசி வர நம்ம கூட வர முடியாது. ஆனா நம்ம தேவன் யாரு? என்ன வசனம் அவர் சொல்றாரு? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மோட கூட தான் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எல்லாரும் நான் அனாதை, நான் யாரு மற்றவன், யாரு மற்றவள் அப்படி ஒரு நாளும் நினைக்காதீங்க. நமக்கு ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இருக்கார். ஏன்னா அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், அவர் நமக்கு அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற வார்த்தையை அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லா உறவுகளும் சொல்லுவாங்க, கடைசி வரை அப்பா அம்மாயை சொல்லுவாங்க, அப்பா அம்மா நாங்க உங்களை கடைசி வரை நாங்க பொண்ணு போல பாத்துக்கிடுவோம், கண்ணு போல பாத்துக்கிடுவோம்னு சொல்லுவாங்க. அதான் மலையாளத்துல சொல்லுவாங்க, மாம்பூயும் மக்களையும் விசுவாசிப்பிக்கிறதுன்னு. எந்த நிமிஷத்தையும் எந்த மனுஷனையோ பிள்ளைங்களையோ நம்ம யாருமே நம்ப கூடாது இந்த உலகத்துல. ஏன்னா உறவுகள்ங்கிறது திடீர்னு நம்மளை நேசிப்பாங்களா? எல்லா பிள்ளைங்களுக்கும் அம்மாவை நல்லா பிடிக்கும். அம்மானா கடவுளை காட்டின்னு மேலானவங்க தான். ஆனா அம்மாவை கடைசி வர பாக்குறாங்களா? அதான் பிரச்சனை. அப்பாவை கடைசி வர பாக்குறாங்களா? அதான் பிரச்சனை. அநேக இடத்துல எல்லாருமே அப்படி இருக்கு. அநேக பேர் இருக்காங்க தேவ பிள்ளைகளை. நம்ம நினைக்கிறோம், ஐயோ அப்படியெல்லாம் எங்க வாழ்க்கையில கிடையாது, எங்க அதெல்லாம் வேற மாதிரி, எங்க ஆளுங்கெல்லாம் அப்படி, எங்க மக்கள்லாம் இப்படி அப்படின்னு நினைக்கிறோம். யாருக்கும் எந்த சூழ்நிலையும் மாறும். கவனமா இருங்க. ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் மட்டும் இல்லை, ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே இருக்கு தேவ பிள்ளை. ஆண்டவரை நீங்க நம்பினீங்கன்னா 100க்கு 100 அவங்கள ஆண்டவர் நம்பினீங்கன்னா, ஆண்டவர் 100க்கு 100 உங்க பிள்ளைகளோட கடைசி நாட்கள் வர அவங்க பிள்ளைகளோட கூட இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். அதே இல்லாம ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்மோடு இருக்கிறாரா. நீங்களே என்னுடைய ஆலயம்னு பைபிள்ல சொல்றாரு. அது ஏன்னா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் எவனும் தேவனை தரிசிக்க முடியாது, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. தேவனை தரிசிப்புக்காரர்கள். நம்ம இருதயம் ஆண்டவருக்குரியது. அவர் சொல்றாரு, நீங்களே என்னுடைய ஆலயம் சொல்லும் போது, ஆண்டவருக்கு ஆலயமாகிய நம்முடைய இருதயத்தை, நம்ம சரீரத்தை நம்ம தீட்டுப்படுத்தலாமா? இன்னும் அநேக பேர் பாருங்க, கெட்ட பழக்க வழக்கத்தினால தங்களுடைய இருதயத்தை என்ன செய்யறாங்க? தீட்டுப்படுத்துறாங்க. தேவையில்லாத அசுத்தங்களை வாய்க்குள்ள போட்டு, என்னது கெட்ட பழக்க வழக்கங்கள், எல்லாம் தீமையான காரியங்களுக்கு, குடி பழக்கம், அந்த பாக்கு புகையில, இப்படி என்னெல்லாமோ வச்சிருக்காங்க. கடவுள் நம்ம இருதயத்தை அவர் என்ன சொல்ற ஆலயம்னு சொல்றாரு. அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினா என்ன ஆகும்? போராட்டம், பிரச்சனை வரதான் செய்யும். நம்ம சரீரத்துக்கு பிரச்சனை வருமா இருக்காதா? அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஆலயங்கிற சரீரத்தையும் தீட்டப்படக்கூடாது. அவர் நம்மோடு இருக்கிறாருன்னு சொல்றாருல, ஏசப்பா நம்மோடு கூட இருந்தா நான் அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? கெட்ட வார்த்தை போட மாட்டாங்க. 80 வயசு தாத்தா பாட்டியா இருந்தாலும் அவங்களும் ஏசப்பா பிள்ளையா இருந்தாலும் என்ன செய்வாங்க? கெட்ட வார்த்தை போட மாட்டாங்க, மற்றக்கு விரோதமா கோல் சொல்ல மாட்டாங்க, சண்டை உண்டாக மாட்டாங்க, குடும்பத்துல வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, பிரிவினை உண்டாகாது. ஏன்னா அவங்க ஏசப்பா பிள்ளை. ஏசப்பா பிள்ளைகளுக்கு ஒரே டார்கெட், லவ், அன்பு அன்பு அன்பு. அன்பு யார்கிட்ட நிறைஞ்சு இருக்குதோ அவங்க நான் அந்த மதத்துல இருக்கேன், இந்த மதத்துல இருந்தா அவங்க எங்க இருந்து போட்டான், ஆனா ஒரு நாள் ஜீசஸை ஃபாலோ பண்ணுவாங்க, ஏசப்பா பிள்ளைய மாறுவாங்க. ஏன்னா அவங்கள எல்லாத்தையும் ஒண்ணு அன்பு இருக்கு. அந்த அன்பை எல்லா இடங்களும் வாயில சொல்லுவாங்க, ஆனா அவங்கள கிரியையில காமிக்க மாட்டாங்க. நாங்க அன்பா இருக்கிறோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்கள ரொம்ப ஐக்கியம் கொள்ளும் போதுதான் தெரியும் அது வம்பா தான் இருக்கும். அதனால தேவ பிள்ளைகள், இந்த நாட்கள்ல குடும்பங்கள்ல சந்ததிகள்ல நம்ம என்ன செய்யணும்? அன்பு உள்ளவர்களாக. ஏன்னா தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம அன்புள்ள பிள்ளைகளா இருக்கும்போது, அதான் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆனவர். அதான் ஏசப்பா வார்த்தை சொல்றாரு, சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கும்போது நமக்கு பயம் வருதா, ஆபத்து வருதா, வியாதி வருதா, இவ்வளோ நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், மலை போல இருந்தாலும் நம்ம அதை சிந்திக்கவே கூடாது தேவ பிள்ளைகளே. ஏன்னா ஒரு மனிதனுக்கு சிந்தனை மண்டலத்துல போய் தான் பிசாசு பயத்தின் ஆவியை கொண்டு வருது. ஒருவேளை இப்படி என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சிருமோ, இப்படி நடந்துமோ, என் எதிர்காலம் இப்படி சொல்லுவாங்க, எதிர்காலம் மண்ணா போகும்னு சபிப்பாங்க. தேவ பிள்ளை அப்படி இல்லை. யார் இந்த உலகத்துல சபிச்சாலும் நம்மளா ஏசப்பாவை ஃபாலோ பண்ற ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்க தான் செய்வாரு. இந்த உலகத்துல யாரும் உங்களை சபிக்கட்டுமே, உங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும், உங்க குடும்பத்தை நெருங்கின உறவினர்களா இருக்கட்டும், யாரா இருந்தா சரி, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உங்களை எந்த சூழ்நிலையும் உலக உறவுகள், இரத்த சொந்தங்கள் யாரா இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் அவர் நம்மோடு இருந்து அவர் என்ன செய்யறது? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவரை நீங்க தேடினீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்கள் குடும்பங்கள், தலைமுறைகள், சந்ததிகள் எல்லாவரையும் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்துல வழக்கு இருக்கா? பிரச்சனைகள் இருக்கா? போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? இனி அவ்வளவுதான் இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா?
இனி முடிஞ்சு போச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். முடிந்த இடத்துல தான் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு அதுல இருந்து அப்படியே தூக்குறாரு பாருங்க. எங்க முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் ஜீசஸ்க்கு வேலை என்ன, எவன் செத்து போயிடுவான், இது முடியாது, இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் முடிஞ்சு, அவ்வளவுதான் எல்லாம் சொல்லுவாங்களே, இந்த பிள்ளை எல்லாம் தேராது, படிக்காத, முடியாது, இந்த பிள்ளை மெமரி லாஸ், இதுக்கு ஞாபக சக்தியே இல்லை, இந்த பையன் ஒன்னுத்துக்குமே உத மாட்டான், இந்த குடும்பம், இந்த வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கையில் இந்த குடும்பம் எப்படி சீக்கிரத்துல பிரிஞ்சு போயிடும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா சொல்லுறவங்க தான் கொஞ்ச நாளுக்குள்ள பிரச்சனையில மாட்டுவாங்க. ஹல்லேலூயா. யாரை நாக்க நீட்டி சொன்னாங்களோ அந்த ஜனங்கள் தப்பி போயிருவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஏசப்பா சொல்லிருக்காரு, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு லெசன். வேதத்துல அநேக வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. அதெல்லாம் ஏசப்பா சொல்றாரு, நான் என்ன செய்யறேன், உங்களோட இருக்கிற வசனத்தை தெளிவா வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த உலகத்துல நம்ம நினைப்போம், என்னதான் வீட்டுக்குள்ள சுத்தி கரண்ட் ஸ்டாக் வச்சாலும் நம்மளை பாதுகாத்துடலாம், இல்ல நம்ம பொருட்களை பாதுகாத்துடலாம் அப்படி நினைச்சா கூட நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த உலகத்துல உள்ள எல்லா கண்டுபிடிப்புகளும் ஒரு லிமிட் தான். ஆனா அதை தாண்டி பாருங்க, எத்தனையோ இடத்துல சொல்றாங்க இங்க கரண்ட் ஸ்டாக் வச்சிருக்காங்க, அப்படி பண்ணிருக்காங்கன்னு. ஆனா திருடுறவங்க திருடிட்டு தானே போறாங்க. அவங்க எப்படி செஞ்சாங்க, அவங்க இவங்களை காட்டிலும் எஜுகேட்டட், இவங்களை காட்டில அந்த தொழில பெரிய ஆளு. ஹல்லேலூயா. அதனால கடவுளை நம்பி தான் நம்ம வீட்டில் வாழணும். நம்ம அம்மா அப்பா வீட்டில் பத்திரமா விட்டுட்டு போறோம், நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு போறோம். நம்ம வெளியே போயிட்டு வரும்போது எல்லாரும் கவனிக்கணும்ல, யார் பாப்பா? ஆண்டவர் அவருக்கு தூதரை விட்டு நம்மள ஆண்டவர் தான் காப்பாற்ற முடியுது. பிள்ளைய இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மோடு இருந்துட்டா நம்ம குடும்பத்தை பாதுகாப்பாரு, நமக்கு சந்ததிகளை, தாய் தகப்பன் பிள்ளை மனைவி எல்லாரையும் பாதுகாப்பாரு. நம்ம கூட ஆண்டவர் இல்லைன்னா நம்ம எங்க போனாலும் நமக்கு ஆபத்து தான். ஒருவேளை நம்ம ஜெயித்த மாதிரி, ஒருவேளை சொல்லுவாங்களே நான் 40 வயசுலயே செட்டில் ஆயிட்டேன்னு, இந்த செட்டில்டு நடக்கலாம். ஆனா வாழ்க்கையில சரியான முக்கியமான பாயிண்ட்ல நம்ம தோத்துட்டே இருக்கிறோங்கிறத நம்ம அறிய மாட்டோம், அறியாமலே தோத்துட்டு இருப்போம். ஆனா சில காரியத்தை பத்தி பணம் இருக்கிறத வச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லக்கூடாது. இதே பிள்ளை நல்ல உறவுகள், நல்ல மனைவி, பிள்ளைங்க, நல்ல அம்மா அப்பா, இந்த உறவுகள்லாம் முக்கியமான சொந்தங்கள். எது இல்லான்னு இந்த உலகத்துல பணம் இருக்கோ இல்லையோ அதில் நம்முடைய தேவைகளை கடவுள் சந்திப்பார். ஆனா நல்ல உறவுகள் நம்மளை விட்டு போகிறது பெரிய ஆபத்து. அதனால இந்த உலகத்துல நம்மோடு ஆண்டவர் இருந்தா நம்ம உறவுகளை பாதுகாக்கிறாரு, நம்ம தொழில், பிசினஸ், வேலை என்ன செய்யறோம் அதை பாதுகாக்கிறாரு. நம்மளை இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் இவெல்லாம் முடியாது, இவன் எழும்பிக்கிட மாட்டான், அந்த லெவல்ல நீங்க ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு நீங்க ஒருவேளை ஸ்ட்ரோக் கட்டில் கடையா படுத்து இருந்தாலும் உங்களை எந்திரிக்க வைக்க ஏசப்பா நீங்க தான் ஜீவாதிபதி, நீங்க தான் தெய்வமா இருந்தா நான் உங்களுடைய சமூகத்தில் வரேன், என்ன நடக்க வைங்க. என்னுடைய கடமையை இன்னொரு ஆள் மூலியம் என்ன தூக்கி மாத்தி அங்கங்க கூட்டிட்டு போக கூடாது. என்ன கடமையை நான் சாகிறவதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்க வாலிபர்களா இருக்கலாம், வயோதிபர்களா இருக்கலாம். ஆண்டவர் ஏசப்பாவை கூப்பிடுற எல்லாத்தையும் அவர் ஆபத்துல என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்காரு. அந்த வாக்குத்தத்தன்படி உங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு, பாதுகாப்பாரு. ஏன்னா நீங்க ஏசப்பா பிள்ளைங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் வேற, நம்மெல்லாம் வேற ஆளுங்க நினைச்சிருக்கீங்க. இந்தியாவில் இல்ல, உலகம் முழுவதும் கடவுள் படைச்ச எல்லா ஜனங்களும் ஏசப்பா பிள்ளைங்க. ஏன்னா அவர் உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிற அதே பிள்ளை. அது தெரியாம யாரோ அப்படி சொல்லிடுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. நமக்கு தெரியாம மற்றவங்க சொல்றத தப்பு, நம்ம சரி அது இல்லை சரியில்லை இது செய்யணும்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க அதுக்கு உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும். அப்படிதானே? நீங்க பைபிளை திறந்து வாசித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஏசப்பா உண்மையான தெய்வமா இல்ல அவரை தூக்கி ஒவ்வொரு இடத்தமா நம்ம தூக்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா, கழுகணுமா, குளிப்பாட்டணுமா, அவரை மேக்கப் பண்ணணுமா, இப்படிப்பட்ட தெய்வமா இல்ல உங்க இருதயத்துல வாசம் பண்ணி என்ன இவ்வளவு லவ் பண்றாரா, எனக்காண்டி ஜீவனை கொடுத்தாரா என்னன்னு நீங்க அறிஞ்சு கொள்ளணுமா? ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல நீங்க வந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். நீ ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. தகப்பனே இயேசுப்பா, அந்த நாளிலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த வாக்குத்தத்த வசனப்படி இந்த நாட்கள் ஆண்டவரே எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே ஏமாற்றப்பட்ட நிலையில் வேதனையோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு, நெருக்கத்தையோடு, ஆண்டவரே கடன் நெருக்கடியோடு, பொருளாதார நெருக்கடியோடு, ஆண்டவர் அடுத்த நேரம் சாகதான் வேண்டும் என்ற சூழ்நிலையோடு, எனக்கு யாருமே இல்லையே, தாயும் இல்லையே, தகப்பனும் இல்லையே, ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லையே, எல்லாரும் இருந்தும் தாயும் தகப்பனும் இருந்தும் நான் அனாதையை போல இருக்கிறேனே, ஆண்டவர் நான் எங்கேயோ ஒரு வீட்டில் வளர்க்கப்படுகிறேனே, நான் எங்கேயோ அந்நியர்கள் வீட்டில் இருக்கிறேனே, ஏதோ ஒரு சூழ்நிலை, அந்த ஏதோ ஒரு போராட்டத்தில் இந்த ஜனங்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருந்தா, ஆண்டவரே இந்த உலகத்தில் யாரு கைவிட்டாலும், ஆண்டவரே தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே சொன்ன வாக்குத்தத்தின் வசனப்படி சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீர் இந்த தேவ பிள்ளைகளோடு இருந்து இவங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டத்தையும் மாற்றி ஆண்டவரே அவங்களை ஜெயம் பெற உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆசீர்வாதமா வாழ ஆண்டவரே நீர் இரக்கம் செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.